ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இன்றைக்கி நம்ம கேண்டர் சைக்கிள்லேருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கேண்டர் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜி கோட் எம் கோட் பின்னாடியே நம்ம பார்ப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒரு சின்ன பார்ட்டு தான். சரியா? இந்த கேண்டர் சைக்கிள்லேருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கேண்டர் சைக்கிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்தவரை கேண்டர் சைக்கிளை வந்து நம்ம இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்ன சொல்லலாம்? கேண்டர் சைக்கிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபிக்ஸ்டு சைக்கிள்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. கேண்டர் சைக்கிளுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபிக்ஸ்டு சைக்கிள். இந்த கேண்டர் சைக்கிள் அப்படின்றது ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு சைக்கிள். நீங்கள் சிஎன்சியாக இருக்கட்டும் இல்லை விஎம்சியாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு சைக்கிள் தான் நமக்கு கேண்டர் சைக்கிள். இந்த கேண்டர் சைக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரிப்பீட்டேட்டிவ் மெஷினிங் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிப்பீட்டேட்டிவாக வந்து ஒரு மெஷினிங் ஃபார் ட்ரில்லிங் வருது, ஆர் டேப்பிங், போரிங், இதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவாக உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணி யார் கொடுப்போம் அப்படின்னா கேண்டர் சைக்கிள். சரியா? இப்போ கேண்டர் சைக்கிள் இஸ் வாட் அப்படின்னு கேட்டால் கேண்டர் சைக்கிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபிக்ஸ்டு சைக்கிள். சரியா? இது ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு சைக்கிள். ரிப்பீட்டேட்டிவாக ஒரு மெஷினிங் ஆப்ரேஷன் வருது அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற ஒரு சைக்கிள் தான் கேண்டர் சைக்கிள். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. G74. G74 கோட்னா என்ன? G74 அப்படின்றது நம்ம பெக் ட்ரில்லிங் சொல்லுவோம். இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்னல் க்ரூவிங் சொல்லலாம். சரியா? G74 அப்படின்றது ஒரு லெஃப்ட் ஹேண்டு டேப்பிங் இல்லைனா ஒரு பெக்கிங் சைக்கிள்னு சொல்லலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஆப்ரேஷன் லைக் வந்து நீங்கள் க்ரூவிங் பண்ணுறீங்க இல்லை போரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹோலுக்கு உள்ள. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு G74 அப்படி. G74 is used for internal growing. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா G74 performs pecking operation inside the bore. அப்போ both A and R are true. ஸோ கரெக்டான எக்ஸ்பிளேஷனும் கூட. இப்போ G74 பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டேப்பிங் சொல்லலாம், பெக்கிங் சைக்கிள்னு சொல்லலாம், வேறு இன்டர்னல் க்ரூவிங் சொல்லலாம். இன்டர்னல் ஆப்ரேஷன் பண்ணணும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூவிங் பண்ணுறது இல்லை வந்து போரிங் பண்ணுறது, ஒரு ஹோலுக்குள்ளே நீங்கள் க்ரூவிங் போரிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் நம்ம G74 சைக்கிள்னு சொல்லுவோம். அப்போ both A and R are true. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு முக்கியமான கொஸ்டின். எந்த ஒரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டர் சைக்கிளில் கட்டோட டெப்த்தை வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். பி பேராமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர் பார்த்துருப்பீங்க, கியூ பார்த்துருப்பீங்க. கே வந்து நாட் அ பேராமீட்டர். சரியா? கே வந்து சும்மா கொடுத்துருக்காங்க. பி, கியூ, ஆர் இதெல்லாம் பேராமீட்டர். பின்றது என்னன்னா டுவெல் டைம். ஸோ மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லி செகண்ட்ஸில் இருக்கலாம், செகண்ட்ஸில் இருக்கலாம். பின்றது டுவெல் டைம். சரியா? டுவெல் டைம் மீன்ஸ் ஐடியல் டைம் சொல்லுவோம்ல, டுவெல் டைம். அண்டு ஆர் பார்த்தீங்கன்னா ரீட்ராக்ட் லெவல். ஸோ ஆஃப்டர் வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ரீட்ராக்ட் ஆகி அந்த டூல் ரீட்ராக்ட் ஆகாது நம்ம ஆர்ன்னு சொல்லுவோம். கியூன்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் ஆஃப் கட். கேண்டர் சைக்கிளில் கட்டோட டெப்த்தை டிஃபைன் பண்ணுற ஒரு பேராமீட்டர் என்ன அப்படின்னா கியூ. G74 ரீட்ராக்ஷன் இன் G74 அக்கர்ஸ் ஆஃப்டர். ஸோ எதுக்கப்புறம் நமக்கு ரீட்ராக்ஷன் நடக்கும்? G74 நமக்கு தெரியும் இன்டர்னல் க்ரூவிங் ஆர் பெக் ட்ரில்லிங் தான் நமக்கு G74. இந்த G74ல் ரீட்ராக்ஷன் எப்போ நடக்கும்? ஸோ G74 அப்படின்றது ஒரு இன்டர்னல் ஆப்ரேஷன். கரெக்டாக? ஆஃப்டர் வந்து ஈச் பெக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டூல் என்ன ஆகும் அப்படின்னா ரீட்ராக்ட் ஆகும். ஸ்லைட்டாக ரீட்ராக்ட் ஆகி அந்த சிப் ஃபார்மேஷன் ஆகுது, அதில் பிரேக் பண்ணும். கண்டினியூஸாக எனக்கு சிப் ஃபார்ம் ஆகாமல் அதை பிரேக் பண்ணுறதா என்ன அப்படின்னா இந்த ரீட்ராக்ஷன். சரியா? ஸோ இப்படி சிப்பை வந்து பிரேக் பண்ணுறதுனால எனக்கு கட்டிங் ஜோன் வந்து கிளியராக இருக்கும். இந்த கட்டிங் ஜோன் கிளியராக இருக்கிறதுனால எனக்கு டூல் வியர் ரெடியூஸ் ஆகும், சிப் எவாக்குவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். புரியுது நான் சொல்கிறது? G74 அப்படின்றது G74 ஒரு பெக் ட்ரில்லிங் ஆர் க்ரூவிங் சைக்கிள் சொல்லுவோம். இன்டர்னல் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுவோம். அப்போது இந்த ரீட்ராக்ஷன் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெக்கிங் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறமும் இந்த டூல் என்ன ஆகும்னா ரீட்ராக்ட் ஆகும். எதுக்காக அப்படின்னா அந்த சிப் ஃபார்மேஷன் ஆகுதுல அதை கட் பண்ணுறதுக்காகும். அப்படி கட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட்டிங் ஜோன் கிளியர் ஆகும். எப்படி இந்த கட்டிங் ஜோன் கிளியர் ஆகிறது மூலிமா டூல் வியர் ரெடியூஸ் ஆகும் அண்ட் சிப் எவாக்குவேஷனு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஈச் அண்ட் எவ்ரி பெக்குக்கு அப்புறம் ரீட்ராக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். In internal grooving, what kind of insert is typically used? Internal grooving பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கொஸ்டின். இன்டர்னல் க்ரூவிங் இன்சர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸ்டர்னல் வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டிங் வந்து கட்டிங் ஆஃப் தான் நமக்கு பார்ட்டிங் இன்சர்ட். அப்போ இன்டர்னல் க்ரூவிங்க்கு வாட் கைண்ட் ஆஃப் இன்சர்ட் இஸ் டிபிக்கலி யூஸ்னு கேட்டால் நமக்கு இன்டர்னல் க்ரூவிங் இன்சர்ட். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூவிங்காகவே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இன்சர்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க இன்சைட் த போர் இல்லைனா வந்து இன்டர்னல் டயா. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்னல் க்ரூவிங் இன்சர்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின். G74 typically uses which axis for movement? G74 வந்து எந்த ஆக்சிஸ்? along the Z axis. G74 பொறுத்த வரைக்கும் which axis for movement பார்த்தீங்க அப்படின்னா along the
z axis சரியா longitudinal direction into the workpieces அப்போ answer is z axis. okay, 7th question, G74 is used for growing operation. கரெக்டானது. G74 பார்த்தீங்கன்னா நமக்கு growing operation யூஸ் பண்ணுவோம். G70 is used for roughing. G70 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு roughing கிடையாது. ஸோ G70 அப்படின்றது நாட் அ ரஃபிங். G70 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சைக்கிள். G70 ஃபினிஷிங் தானே? ஆமாம், G70 அப்படின்றது ஒரு ஃபினிஷிங் சரியா, நாட் அ ரஃபிங் ப்ராசஸ். அண்ட் G80 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டல் சைக்கிளை வந்து கேன்சல் பண்ணுறது. ஸோ ஆக்டிவான ஒரு கேண்டல் சைக்கிள் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கேன்சல் பண்ணுறது நமக்கு G80. இப்போ G74 கரெக்டு. G74 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூவிங் ஆப்ரேஷன்ஸு. G70 வந்து ரஃபிங் கிடையாது. G71 தான் உங்களுக்கு ரஃபிங். G70 அப்படின்றது ஃபினிஷிங் சரிங்களா. G80 கரெக்ட். அப்போ 1 and 3 இஸ் ரைட். ஓகே, 8th question பாருங்க. Internal groove operation is sensitive to tool overhang. டூல் ஓவர் ஹேங்குக்கு இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் க்ரூவிங்கில் வந்து லாங் டூல் ஓவர் ஹேங் ஆச்சு அப்படின்னா அது லீட்ஸ் டு டூல் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகலாம், இல்லை வைப்ரேஷன் ஆகலாம், சர்ஃபேஸ் ஃபினிஷ் போராக இருக்கலாம். கரெக்டாக? அதனால் வந்து இன்டர்னல் க்ரூ ஆப்ரேஷன் வந்து எது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா டூல் ஓவர் ஹேங். டூல் வந்து ரொம்ப வந்து லாங்காக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணலாம் சரியா. டிஃப்ளெக்ஷன் நடக்கலாம், டூல் டிஃப்ளெக்ஷன் ஆகும், வைப்ரேஷன் ஆகும், புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இதனால் ஏற்படும். அப்போ ஆன்சர் இஸ் டூல் overhang. okay, 9th பாருங்க. G74 growing cycle is G74 growing cycle வந்து both incremental and absolute ரெண்டுமே தான் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா allows movement to be defined in either வந்து absolute இருக்கலாம். absolute means நமக்கு G90 and incremental இருக்கலாம். incremental means G91 சரிங்களா. அப்போ G74 growing cycle is both incremental and absolute. okay, 10th question பாருங்க. internal groove needs higher feed rate than turning. more feed helps increase the tool life. இந்த 10th question வந்து ஒரு assertion and reason based question. internal groove வந்து higher feed rate தேவை. when compared to turning, higher feed rate வந்து internal groove தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட்டு? கரெக்டு தான் சரியா. இன்டர்னல் groove பொறுத்த வரைக்கும் ஃபீட் ரேட் வந்து ஹையராக இருக்கணும். ஹையராக இருந்தால் தான் ப்ராப்பர் சிப் பிரேக்கிங் ஆனது நடக்கும் சரியா. இதே மாதிரி உங்களுக்கு ஃபீட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டூல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டஸ் நாட் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் டூல் லைஃப். டூல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது சரியா. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவ் ஃபீட் ரேட்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் லைஃப் ரெடியூஸ் தான் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு கட்டிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வந்து கண்டிப்பாக டூல் லைஃப் என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். இன்டர்னல் க்ரூவை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஃபீட் ரேட். டர்னிங்கை கம்பேர் பண்ணும்போது ஹையர் ஃபீட் ரேட். ஏன் இன்டர்னல் க்ரூவில் ஹையர் ஃபீட் ரேட் அப்படின்னா சிப் பிரேக்கிங்காக ஹையர் ஃபீட் ரேட். மோர் ஃபீட் ரேட் வந்து டூல் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து என்ன பண்ணும், டிக்ரீஸ் தான் பண்ணும். ஓகே, 11th question பாருங்கள். இன் கேண்டல் சைக்கிள் G74 இன் கேண்டல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா G74 அப்படின்றது பெக்கிங் டெப்த்து. ஸோ எதை நம்ம டிஃபைன் பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கட்டு டெப்த்து கட்டு பார்த்தோம். Q சரியா. Pன்றது டுவெல் டைம், Qன்றது என்ன நமக்கு டெப்த்து சரி. Rன்றது ரீட்ராக்ஷன். ரீட்ராக்ஷன் மீன்ஸ் அதோட ரிட்டர்ன் லெவல், அதுதான் நம்ம Rன்னு சொல்லுவோம். K வந்து நாட் அ பேராமீட்டர். ஓகே, 12th question பாருங்கள். இன்டர்னல் க்ரூவிங் இன்செர்ட் ஃபெயிலியர் இஸ் மோஸ்ட்லி டியூ டு. ஸோ இன்டர்னல் க்ரூவிங்கோட இன்செர்ட் அந்த ஃபெயிலியர் வந்து எதனால் நடக்கும், கட்டிங் ஸ்பீட், வைப்ரேஷன், கூலண்ட் ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ மோஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனால தான் வந்து இந்த ஃபெயிலியர் வந்து ஆஃபன் அக்கர் ஆகும். இன்டர்னல் க்ரூவிங் இன்செர்ட் ஃபெயிலியர் வந்து எதால் நடக்கும், வைப்ரேஷனால நடக்கும். ஓகே, 13 பாருங்கள். G74 ஹென்ஸ் வித். G74 அப்படின்றது நமக்கு பெக் ட்ரில்லிங் சைக்கிள் ஆர் இன்டர்னல் க்ரூவிங் சைக்கிள் ரைட்டா. இந்த G74 எதால் எண்ட் ஆகும் அப்படின்னா G80. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேண்டல் சைக்கிள் வந்து கேன்சல் ஆகும். ஒரு ஆக்டிவாக ஒரு கேண்டல் சைக்கிள் இருக்குது, அது கேன்சல் பண்ணோன்னா G80. M30ன்றது ஹோல் ப்ரோக்ராம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். G28 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G28னா என்ன, ரெஃபரன்ஸ், மறுபடியும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வர்றது. G0ன்றது ரேபிட் ட்ரான்ஸ்வர்ஸ். G80 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆகும், கேண்டல் சைக்கிள் எண்ட் ஆகும் சரியா. M30 வந்து கேண்டல் சைக்கிள் இல்லை, ஹோல் சைக்கிள் எண்ட் ஆகும். ஓகே, 14 பாருங்க.
A growing cycle includes rapid approach, dwell, retraction, all of the above. Rapid approach starting பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு growing cycleல ஃபர்ஸ்ட் பாயிண்டே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் த groove, அதான் rapid approach. நெக்ஸ்ட் டுவெல்லை பொறுத்த வரைக்கும் அட் த பாட்டமில் வந்து அந்த கட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம டுவெல் யூஸ் பண்ணோம். அந்த பேராமீட்டர் வந்து நம்ம எதில் பார்த்தோம், பீன் பார்த்தோமா. நெக்ஸ்ட் ரீட்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னா ஆஃப்டர் த ஆப்ரேஷன் அந்த டூலை வந்து கிளியர் பண்ணுறது. சரியா, இது நம்ம ஆறுன்னு பார்த்தோம். அப்போ க்ரூவிங் சைக்கிளில் வந்து எல்லாமே தேவை. ரேபிட் அப்ரோச் தேவை, டுவெல் தேவை அண்ட் ரீட்ராக்ஷன் தேவை. ஓகே, 15th question. G74 is taping cycle, repetitive cycle, PEG cycle or dwell cycle. G74 அப்படின்றது என்ன சைக்கிள்? PEG சைக்கிளா? கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். Internal grooving uses G74. G74 allows dwell. G74 is used for boring. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்டர்னல் க்ரூவிங்கிறது G74 கரெக்டாக. ஸ்டார்டிங் 15 கொஸ்டின் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த G74 அப்படின்றது இன்டர்னல் க்ரூவிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். G74 வந்து அலோஸ் டுவெல். ஆமாம், டுவெல் இருக்கும், ரீட்ராக்ஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டெப்த் ஆஃப் கட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணும். செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டு. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், G74 வந்து யூஸ்டு ஃபார் போரிங்னு சொல்லியிருக்காங்க. போரிங்கிறது கரெக்டாக? போரிங்க்குன்னு தனி சைக்கிள் இருக்குது. G85லேருந்து G89 வரைக்கும் உங்களுக்கு போரிங் தான். சரியா, அப்போ G74 வந்து நாட் யூஸ்டு ஃபார் போரிங். போரிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G85ல் ஸ்டார்ட் ஆகி 89 வரைக்கும் உங்களுக்கு போரிங் சைக்கிள். ஸோ 1 and 2 இஸ் ரைட். 3 வந்து நமக்கு ராங் ஆனது. ஓகே, 17 பாருங்கள். Which axis remains constant in G74 internal groove? எந்த சைக்கிள் வந்து எந்த ஆக்சிஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிங் மூமெண்ட் வந்து அக்கர்ஸ் ரேடியலி. அப்போ ரேடியலி மீன்ஸ் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான். எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த கட்டிங் வந்து நடக்கும். சரியா, இந்த கட்டிங் நடக்கும்போது இசட் ஆக்சிஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஒய்க்கும் டபிள்யூக்கும்லாம் வேலையே கிடையாது. சரி, நாட் இன்வால்வ்டு. அது வந்து இதில் இன்வால்வே ஆகாது. இப்போ எந்த ஒரு ஆக்சிஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இசட் ஆக்சிஸ் உங்களுக்கு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சரியா, இப்போ G74 இன்டர்னல் க்ரூவில் எந்த ஆக்சிஸில் உங்களுக்கு இந்த கட்டிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து எப்போவுமே ரேடியலாக தான் நடக்கும். ரேடியல் மீன்ஸ் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஆக்சியல் மீன்ஸ் நமக்கு இசட் ஆக்சிஸ். அப்போ இசட் ஆக்சிஸ் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கட்டிங் நடக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். சைக்கிள் டைம் இன் இன்டர்னல் க்ரூவிங் இஸ் அஃபெக்டட் பை. சைக்கிள் டைம் இப்போ நீங்கள் க்ரூவிங் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, ஒரு இன்சைடு ஒரு ஹோலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் க்ரூவிங் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. அப்போது என்னெல்லாம் வந்து அந்த க்ரூவிங் ஆப்ரேஷனில் சைக்கிள் டைம் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? டூலோட லென்த்து, பெக் டெப்த்து, கூலண்ட் ஃப்ளோ, சிப் லோடு, இதெல்லாம் வந்து மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து நமக்கு ஆன்சராக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமரி ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? பெக் டெப்த்துன்னு சொல்லலாமா? ஸோ பெக் டெப்த்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஒரு ப்ரைமரி ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் டைம் வந்து அஃபெக்ட் பண்ணுறது இன்டர்னல் க்ரூவிங்கில். ஆன்சர் இஸ் பெக் டெப்த்து. ஓகே, 19th கொஸ்டின் பாருங்கள். இன்டர்னல் க்ரூவிங் டூல் மஸ்ட் ஹாவ் எக்ஸ்டர்னல் கிளாம்பிங், ஸ்மால் ஓவர்ஹேங், ஹையர் ரேக் ஆங்கிள், இன்டர்னல் கூலண்ட். இன்டர்னல் க்ரூவிங்கில் மஸ்ட் என்ன தேவை? இன்டர்னல் க்ரூவிங்கில் என்ன மஸ்ட்டாக தேவைன்னு கேட்குறாங்க. ஓவர் ஹேங் ஸ்மாலாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ஓவர் ஹேங் ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா டூல் டிஃப்ளெக்ஷனை மினிமைஸ் பண்ணும், அதே மாதிரி வைப்ரேஷனையும் மினிமைஸ் பண்ணும். இது எதுக்கு ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் க்ரூவிங் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைமென்ஷனல் அக்யூரஸை மெயின்டைன் பண்ணணும், இல்லை சர்ஃபேஸ் ஃபினிஷை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்மால் ஓவர் ஹேங் கண்டிப்பாக தேவை. சரியா, இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வைப்ரேஷனையும் அந்த டிஃப்ளெக்ஷனையும் என்ன பண்ண முடியும்? மினிமைஸ் பண்ண முடியும். இப்படி மினிமைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ், நீங்கள் நினச்ச சர்ஃபேஸ் ஃபினிஷ், நீங்கள் நினச்ச டைமென்ஷன் அக்யூரஸியை வந்து நீங்கள் எடுக்க முடியும். சரியா, அதனால் வந்து இந்த ஸ்மால் ஓவர் ஹேங் தான் வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்னல் க்ரூவிங் டூல் மஸ்ட் ஹேவ் ஸ்மால் ஓவர் ஹேங். ஓகே, 20th கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். G74 is a drilling cycle. Internal grooves are cut along Z. Pecking reduces chip load.
G74 நாட் அ ட்ரில்லிங் சைக்கிள், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். G74 கண்டிப்பாக ட்ரில்லிங் சைக்கிள் கிடையாது, ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட். இன்டர்னல் grooves ஆர் கட் அலாங் z ஆக்சிஸ். z ஆக்சிஸ் தப்பு, x ஆக்சிஸ் தான் கரெக்ட். ஆமாம் தானே? உங்களுக்கு z ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ரைட்டா? ஓகே. பெக்கிங் ரெடியூசஸ் சிப் லோட். ஸோ இது கரெக்டு தான். ஒவ்வொரு பெக்கிங் சைக்கிளுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் வந்து ரீட்ராக்ட் ஆகி பீரியடிக்கலாக வந்து ரீட்ராக்ட் ஆகி அந்த சிப்ஸை வந்து பிரேக் பண்ணும். இது மூலிமா எனக்கு என்ன ஆகும்? கட்டிங் ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ சிப் லோடு வந்து குறைக்கும். கரெக்டு தான். சரி, தேர்ட் பாயிண்ட் மட்டும் தான் கரெக்டு. ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து 1 and 2 எனக்கு ராங், தேர்ட் மட்டும் தான் கரெக்டு. சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பெக்கிங் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் ரீட்ராக்ட் ஆகும். எதுக்காக ரீட்ராக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிப் ஃபார்மேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்காக. சிப் ஃபார்மேஷன் கட் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் இதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 இஸ் ராங்கு. ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ இது வந்து 24th டெஸ்ட்டுக்கான கொஸ்டின். இது நம்ம 20 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். சரியா? ஓகே மக்களே. ஸோ இன்றைக்கி கேண்டர் சைக்கிளில் இருந்து ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் இனியோட நமக்கு 4th யூனிட் முடியுது. 4th யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் இன்றைக்கி இன்னோட 4th யூனிட் முடியுது. நாளையிலேருந்து 5th யூனிட்கான டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளையிலேருந்து நம்ம 5th யூனிட்லேருந்து முக்கியமான டாப்பிக்கில் சில முக்கியமான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ மக்களே. பாய், ஹாவ் எ குட் டே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுவோம். சரிங்களா?